அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் நேரில் வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு விழா இது. 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கலைக்கோவில் நம்ம தம்பி குகேந்திரன் அண்ட் வனிதா. நான் ஆரம்பத்திலேருந்து அவங்க கூடவே இருக்கேன். ஃபஸ்ட்டு அரங்கேற்றம் வனிதா பண்ண அரங்கேற்றமும் சரி, தம்பி குகன் பண்ண அரங்கேற்றத்துலேருந்து எல்லா அரங்கேற்றத்துக்கும் நான் கலந்து இத்தனை வருஷமாக கண்டினியூஸாக நான் வந்துட்டுருக்கேன். ஏன்னா இந்த வருஷம் என்னால் வர முடியாத ஒரு சந்தர்ப்பம், பயங்கர கமிட்மெண்ட் ஓவராக இருக்கிறதுனால என்னால் வர முடியல. நெக்ஸ்ட் இயர் வருவேன். ஆனால் இந்த 25வது ஆண்டு விழாங்கிறது ஒரு கலைஞனுக்கு ஒரு பெரிய விழா. ஏன்னா ஒரு கலையை கண்டினியூஸாக 25 வருஷம் பண்ணுறதுங்கிறதே சிரமம். அதற்கு மேலாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, ஸ்டூடெண்ட்டை சொல்லிக் கொடுத்து அவங்கள வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடியதுங்கிறது ஒரு பெரிய அம்சமான ஒரு விஷயம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் ரொம்ப சில பேருக்கு தான் கிடைக்கும். அதில் குறிப்பிட்ட சில ஆசிரியர்களுக்கு அது ரொம்ப அமோகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் தான் சொல்லணும். அந்த மாதிரி நம்ம கலைக்கோவில்ங்கிற ஒரு பேரே அருமையான ஒரு பேரை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கலைக்கோவில்ங்கிறதுக்கே எல்லாமே அம்சம். அதில் கல்வி, கலை, அறிவு, உணர்ச்சி எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு கலைக்கோவில்ங்கிற ஒரு பேரை எப்படி அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு எக்ஸ்ட்ரீம்லி வெரி நைஸ். அது ரொம்ப 2 பேருமே சேர்ந்து செலக்ட் பண்ணது ரொம்ப அருமையான அந்த ஸ்கூலுக்கு பேரே அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கும் சரி, வந்து படிக்கிற குழந்தைங்களும் சரி, அதே மாதிரி நம்மளை மாதிரி கேட்குற ஆசிரியர்களுக்கும் சரி, உங்களை மாதிரி உள்ள ரசிகர்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் அந்த கலைக்கோவிலுக்குள்ளே போனால் ஒரு கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு நினைவு தான் நமக்கு வருது. அதே மாதிரி நான் வனிதா குகேந்திரனையும் நான் 25 வருஷமாக பார்த்துட்ருக்கேன் குறைந்ததாக. அவங்களுடைய நல் ஒழுக்கம், குரு பக்தி, அதுதான் அவங்கள மேன்மைக்கு கொண்டு வந்துருக்கிறதுக்கு காரணம். இது ஒரு எடுத்துக்காட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்கள அதை ஃபாலோ பண்ணணும். அவங்க ஸ்டூடெண்ட்டை ஸ்டூடெண்ட்டாக வளர்க்குறது இல்லை, தன் உடன்புறவாத சகோதரியாகவும் சகோதரனாக தான் நினைத்து அவங்க வளர்த்துருக்காங்க. நான் அதை வீட்டில் இருந்து பார்த்து ரசிச்சிருக்கேன். 2 மாதம் இல்லை, 3 மாதம் இல்லை. அவங்க அந்த டெடிக்கேஷன் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். எத்தனையோ அரங்கேற்றம், இப்போ வனிதா குகேந்திரன் 60 அரங்கேற்றத்துக்கு மேலே பரதநாட்டியம், தம்பி குகேந்திரன் 25 அரங்கேற்றத்துக்கு மேலே அரங்கேற்றம் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க அந்த அளவுக்கு பரதநாட்டியத்தை கற்று அவங்க ஒரு தனியாக ஸ்கூல் வைக்கிற அளவுக்கு அவங்கள வளர்த்துருக்காங்கன்னா ஒரு பெரும் மனசு வேணும் இந்த குருக்களுக்கு. அதில் அது எல்லாருமே டொரண்டோவில் இருக்கிற குருக்கள் அவ்வளவு பேரும் இப்போ இருக்கிற டீச்சர்மார்கள், வாத்தியார், வித்வான், விதுஷி, அவ்வளவு பேரும் ரொம்ப அழகாக அதை பண்ணுறாங்க. எனக்கே ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் மோரோவர் அதுவும் எக்ஸ்பெஷலி ஸ்ரீலங்கன் தமிழ், அவங்க கலைக்கு வச்சுட்டு ஒரு ரெஸ்பெக்ட், மரியாதை, அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு அவங்களோட கலையை வளர்க்குறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதனால அவங்க கலாச்சாரங்கிறது முக்கியமான விஷயம். நம்ம தமிழர் பண்பாட்டில் தெய்வீக அம்சம், தெய்வீக கலை, இதை அவங்க கற்றுக் கொடுத்து எல்லாரையும் இன்றைக்கி ஒரு ஸ்டாராக ஆக்கிற அளவுக்கு அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிளாக தன்னை டெடிகேட் பண்ணுறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அது அங்கே உள்ள சமுதாயத்தில், வெளிநாட்டில், உங்கள் ஊரில் இன்றைக்கி சிலோன்லேருந்து இலங்கையிலேருந்து டொரண்டோவில் வாழ்ந்து அந்த கலைகளுக்கு சுத்தமாக என்டையர்லி டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் அங்கே எல்லா குழந்தைய ஸ்கூல்லையும் அந்த மாதிரி குழந்தைகளை, அதுவும் நம்ம தமிழர் குழந்தைகளை எடுத்து அவங்களுக்கு அந்த கலையை சொல்லிக் கொடுத்து, அந்த கலையின் நுட்பங்களை சொல்லிக் கொடுத்து, கலை மட்டும் இல்லை நுட்பங்களை சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்க எப்படி வாழ்க்கையில் வளர வேண்டும், பெற்றோர்களை எப்படி மதிக்க வேண்டும், சுற்றத்தார்கள் உறவினர்களை எப்படி மதிக்க வேண்டுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த கலைக்கோவிலில். அது ரொம்ப நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு கலைக்கூடம், கலை நிறுவனம் இது. 25 வருஷம் இல்லை, 50 வருஷம், 100 வருஷம் தொற்று இந்த கலைப்பணியை 2 பேரும்
உங்களுடைய ஆதரவில் நிச்சயமாக செய்வார்கள் என்று எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. மற்றபடி எப்படி இருந்தாலும் அந்த கலையை எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும், எல்லாருக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் வருது, எத்தனையோ கஷ்டங்கள் போகுது. ஆனால் அந்த குருக்களாக இருக்கிறவங்க தன் கஷ்டத்தெல்லாம் மறந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இது பேரண்ட்ஸுக்கு தெரியணும். ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சமுதாயம். அந்த ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறதே இன்றைக்கி பெரிய காலகட்டத்தில் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. இருந்தும் இந்த கலையை உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம் அது. அந்த குழந்தைங்களும் அதுக்கு தகுந்தபடி இருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் அதிகம் சொல்லணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அதுக்கு மோர் ஓவர் ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் ரொம்ப கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு அதுக்கு ஒத்துழைப்பாக இருந்து அந்த குழந்தைகளை கொண்டு வராங்க. அது என்றும் அழியாத ஒரு சொத்து. என்னத்தை படித்தாலும் எவ்வளவு மேதாவியானாலும் இந்த கலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு இந்த டான்ஸை கற்றுக் கொடுக்குற போது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் இருக்குது. என்னத்தை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றாலும் சரி, படிக்க வச்சாலும் சரி, இந்த கலைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தெய்வீக அம்சம். அதுக்காக தான் அவங்க கலைக்கோவில்னு வச்சுருக்காங்க. அது எந்த இதுலையுமே அது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அவங்க கலந்து படித்து அதுக்குள்ள ஒரு தகுதி சான்றிதழை பெற்று அது ஒரு பெருமை பெறக்கூடிய விஷயமா இருக்குது. அதேமாதிரி அவங்க என்றென்றும் வாழணும்னு குரு ஸ்தானத்தில் என்னுடைய மனமான வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நமஸ்காரம், வணக்கம், நன்றி, நமஸ்காரம்.